வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கர்ப்பவாய் புற்றுநோயை பற்றி தான். அதாவது சர்வைக்கல் கேன்சர். எல்லாருமே ஒரு சின்ன விஷயம்னாலும் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அதீத பயம், இது கேன்சராக இருக்குமா அப்படிங்கிறது தான். எஸ்பெஷலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சருக்கு அடுத்தபடியாக ரொம்பவே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா இந்த கர்ப்பவாய் புற்றுநோய். நம்மளுடைய ஆய்வுகள் படி ஒரு வருஷத்துக்கு 1,00,000க்கு மேலே இருக்கக்கூடிய விமன் இந்த கர்ப்பவாய் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் 75,000க்கு மேலே ஒரு இறப்பையே சந்திக்கிறாங்கங்கிறது இருக்குது. பட் ஏன் சயின்ஸ் இவ்வளவு டெவலப் ஆகிருக்கும்போது, இவ்வளவு தடுப்பு முறைகள் இருக்கும்போது ஸ்டில் அந்த கர்ப்பவாய் புற்றுநோய் இவ்வளவு அதிக அளவில் இருக்குது? அதோட சிம்டம்ஸ் என்ன, எதனால் வருது, அது எல்லாமே நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கர்ப்பவாய் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ கர்ப்பப்பை இப்படி இருக்குது, அதோட என்ட்ரி அந்த மவுத் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கர்ப்பவாய் பகுதியானது. இதில் 98% மேலே ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெச்பிவி கிருமி தொற்று, இதனால் ஏற்படக்கூடியது தான் இந்த கர்ப்பவாய் புற்றுநோய். செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கிறவங்க இந்த ஹெச்பிவி வைரஸுக்கு அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வரும்னு இல்லை, சில பேருக்கு இதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஏர்லி ஏஜ்லேயே ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அந்த ரிஸ்க்கை அதிகப்படுத்துது. இப்போ கர்ப்பவாய் புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா, எந்த ஒரு புற்றுநோயுமேங்க ஆரம்பத்தில் எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் தான் ரொம்ப வருஷம் நமக்கு டைம் கொடுக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பீரியட்ஸ் அப்போ அதிகமான வலி, ப்ளீடிங் வர்றது, பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ளீடிங், இல்லை ஒரு உறவுக்கு பிறகு ஒரு ப்ளீடிங் இருக்கிறது, அதிகப்படியான வெள்ளைப்படுதல் இருக்கிறது, ரொம்ப ஸ்மெல்லு, அரிப்பு, அது ஒரு கலர் மாறுதலோடு வருது, யூரின் போகும்போது ரொம்ப ஒரு சிரமம் இருக்குது, அடிவயிற்றில் ஒரு தீராத வலி, பசியின்மை, உடல் எடை வெயிட் குறையுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது ஒரு கர்ப்பவாய் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்குது. இப்போ இந்த கர்ப்பவாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பவாயை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். மற்ற உறுப்புகள் மாதிரி கிடையாது. இப்போ வயிறுலையோ குடல்லையோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நம்ம உள்ள ஸ்கோப்பி போட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதான் பார்க்க முடியும். ஆனால் இது சிம்பிளாக கிளினிக்கில் உங்களுடைய பெண்கள் நல மருத்துவரே பார்த்து சொல்லுவாங்க, கர்ப்பவாய் நார்மலாக இருக்கா, அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதிலிருந்து எடுக்கக்கூடிய டெஸ்ட்டுகள் இருக்குது, பாப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாப்ஸ்மியரில் செல்கள் நார்மலாக இருக்கா, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா, இது பின்னாடி நமக்கு ஒரு கர்ப்பவாய் புற்றுநோயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, நம்ம இந்த ஹெச்பிவின்னு சொல்லக்கூடிய இந்த காரணிகளோட தாக்கம் ஏற்கனவே இருக்கா, இது எல்லாமே இந்த பாப்ஸ்மியரில் நம்மளால் கண்டறிய முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை சின்னதாக ஆரம்பிக்குதுன்னா அது ஒரு பல வருஷம் கழிச்சு தான் கேன்சராக மாறுது. அப்போ அவ்வளவு டைம் கொடுத்துட்டு நமக்கு வெயிட் பண்ணுது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் ஏன் நம்ம இந்த இறப்பு விகிதம்லேருந்து எல்லாமே அதிகமாக இருக்குது, நம்ம கர்ப்பவாய் புற்றுநோயை கண்டறியும் போதே அது ஒரு லேட் ஸ்டேஜாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சில அறியாமைகளும் சில பயங்களும் தான். என்னன்னா, இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் ரொம்ப வலிக்கும், பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, அது எடுக்க போனேன் ரொம்ப பெயினாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு வேணான்னு சொல்கிறவங்க, எனக்கு எந்த சிம்டமுமே இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ எதுக்காக நான் அந்த டெஸ்ட் பண்ணிக்கணும், ஏதாவது டெஸ்ட் பண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பயத்தினாலேயே நான் இந்த டெஸ்ட்டுக்கும் போக மாட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இதுக்கு ஒரு தடையாக இருக்குது. ஸோ இது இதில் ஒரு தெளிவு நமக்கு வேணும். இது மாதிரி ஒரு சீக்கிரமாக கண்டுபிடிச்சா சீக்கிரமாக அதை குணப்படுத்த முடியும், இறப்பு விகிதத்தை குறைக்க முடியுங்கும்போது எல்லாருமே இந்த பாப்ஸ்மியர் மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக வாலண்டியராக முன் வரணும். இப்போ இந்த பாப்ஸ்மியர் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இது நார்மலாக பீரியட்ஸ் இல்லாத சமயத்தில், அதாவது ப்ளீடிங் இல்லாத சமயத்தில் நீங்கள் உங்களுடைய பெண்கள் நல மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி போட்டு, இப்போ நான் இந்த படங்களில் காமிச்சிருக்கிறேன் இல்லையா, இது ஸ்பெக்குலம்னு சொல்லுவோம், அப்போ அதை வச்சு உங்களுடைய கர்ப்பவாய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதிலிருந்து சில செல்லை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்புகிறோம். இது ஒரு பயாப்சி மாதிரி கிடையாது, அதாவது அதிலிருந்து கட் பண்ணி எடுக்கிறோம், ப்ளீடிங் ஆகும்லாம் கிடையாது. கர்ப்பவாய் இப்படி இருக்குன்னா அதிலிருந்து சில செல்களை ரிமூவ் பண்ணி நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். அந்த டெஸ்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சிடும். அதனால் பாப்ஸ்மியருக்கு எப்பவுமே நோ சொல்லாதீங்க.
இதே இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பவாய் புற்றுநோய்க்கான தடுப்புக்கான இன்ஜெக்ஷன்ஸே அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இந்த ஹெச்பிவி வைரஸ் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ எதிரி யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்கள அட்டாக் பண்ணுற விஷயம் நமக்கு ஈஸி தானே. அதுக்கானது தான் இந்த ஹெச்பிவி வேக்சின்ஸ். இந்த ஹெச்பிவிலேயே நிறைய டைப் இருக்குங்க. நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கெல்லாம் நேம் இருக்கிற மாதிரி இந்த வைரஸ்களுக்கு எப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி 6, 11, 16, 18 அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த முக்கியமான காரணிகளான அந்த ஹெச்பிவி டைப்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நமக்கு வந்து வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது. 15-20 வயதுக்கு உள்ளாக இருக்கிறவங்க 1 டோஸோ 2 டோஸோ போட்டால் போதுமானது. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3 டோஸ் மாதிரி தேவைப்படும். எப்பவுமே இந்த இன்ஜெக்ஷன் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது அதோட எஃபிஷியன்சி அதிகபட்சமாக கிடைக்கும். பட் அதே நேரத்தில் அப்போ அந்த வேக்சின் இல்லை, என்னால் போட்டுக்க முடியலன்னா ஸ்டில் 45 இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கும்போது நம்ம இந்த வேக்சின்ஸை இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்துறது இந்த கர்ப்பவாய் புற்றுநோயிலிருந்து நம்ம பெண்களை பாதுகாக்கிறதுக்கு உதவும்.